அமெரிக்காவின் அதிநவீன ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஏமன் படை. ஒரே வாரத்தில் வீழ்த்தப்பட்ட 3 விமானங்கள். 2500 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 விமானங்கள் இதுவரை அழிப்பு. ஒரே வாரத்தில் 3வது முறையாக அமெரிக்காவின் அதிநவீன விலை உயர்ந்த ஆளில்லா விமானத்தை ஏமன் ஹவுதி படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளன. அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானம் சுமார் 50,000 அடி உயரத்தில் தொடர்ந்து 24 மணி நேரமும் பறந்து தரை இலக்குகள் குறித்த உளவு தகவல்களை சேகரிக்கும் வல்லமை கொண்டது. வெடி மருந்துகளை சுமந்து சென்று தேவை ஏற்படும் பட்சத்தில் தாக்கும் வசதியும் உள்ளது. இந்த விமானத்தின் மதிப்பு 252 கோடி ரூபாய் ஆகும். இந்த ரக விமானங்களை தொடர்ந்து ஹவுதி படைகள் சுட்டு வீழ்த்தி வருகின்றன. இதுவரை 9 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 10வது விமானத்தையும் ஹவுதி படைகள் திங்கட்கிழமை வீழ்த்தியுள்ளனர். ஏமனின் தாமர் பிராந்தியத்தின் மீது பறந்தபோது இதனை சுட்டு வீழ்த்தியதாக அந்நாட்டு இராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி தெரிவித்துள்ளார். எனவே இதுவரை ஆளில்லா விமானத்தில் மட்டும் ஏமனிடம் சுமார் 2500 கோடி ரூபாயை அமெரிக்க கூட்டுப்படைகள் இழந்துள்ளன. இஸ்ரேல் மீது ஏமன் படைகள் ஹைபர்சோனிக் மிசைல்ஸ் தாக்குதல் நடத்திய நிலையில் அவர்களுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் தயாராகி வருகிறது. இதனையொட்டி அமெரிக்க ஆளில்லா விமானம் உளவு பணியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. அந்த விமானம் வீழ்த்தப்பட்டுள்ளதால் இஸ்ரேலின் பதிலடியில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது.